திருப்பதி கோவில் பிரசாதமான லட்டுல மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்து பெருமாளுக்கும் பக்தர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. ஒரு ஹிந்து கோவில் நிர்வாகத்தை வேற்று மதத்தினர் கையில கொடுத்தாலோ, இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை ஹிந்து மத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கையில கொடுத்தாலோ இத மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்கும். இத மாதிரி கோவில் பிரசாதத்துல மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் மற்ற விஷயங்கள்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், திராவிட சித்தாந்தவாதிகள், திமுக சொம்பு ஊடகவாதிகள், திமுக சொம்பு ஊடகங்கள், திமுகவின் கொத்தடிமைகள், அம்பேத்கரியவாதிகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ்காரங்க, காங்கிரஸ்க்கு முரட்டத்தனமா முட்டு கொடுக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் அடிவருடிகள் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே பேட்டர்ன்ல ஒரே மாதிரி கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம எல்லாருமே ஏன் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு மிக சிறந்த ஒரு உதாரணமா இருக்கும். இந்த விவகாரத்தை வச்சு இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களுடைய மனசை எப்படி இவங்க காயப்படுத்திருக்காங்க, கடவுள் நம்பிக்கை எப்படி இவங்க கொச்சைப்படுத்தி இருக்காங்க, எவெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அவனுங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி செருப்படி பதிலடிகளும் நாம தரலாம். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். చర్చి క్రిస్టియానిటీ తీసుకొని ఇది చేస్తూ ఉంటారు. ఈ మధ్య కాలంలో జగన్ అన్ని గుళ్ళకి వెళ్ళాల్సి వస్తూ ఉంది. మీకేమైనా అనిపిస్తూ ఉందా వెళ్ళడం మంచిదే అని? అదేం లేదు, అంటే రాజశేఖర రెడ్డి గారు కూడా చెప్పేవాళ్ళు. రాజశేఖర రెడ్డి గారు కూడా క్రిస్టియనే కదా. 90% ఆఫ్ ద పీపుల్ హిందూ ఇదైనప్పుడు మనం వాళ్ళను రాజకీయాల్లో ఉన్నప్పుడు వాళ్ళని గౌరవించాల్సి ఉంటుంది, కాబట్టి పోవాల్సి వస్తుంది అని చెప్పి రాజశేఖర రెడ్డి గారు கூட చెప్పేవాళ్ళు. இப்போ பேசின இந்த அம்மா யார் தெரியுங்களா? ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு இல்லையா, அவங்களுடைய அவங்க அம்மா தான் பேசினது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கிறிஸ்தவர்கள் தான், நாங்க சர்ச்சுக்கு தான் போவோம், ஆனா நாங்க எல்லாருமே அரசியல்ல இருக்கிறதுனால இங்க 90% இருக்கிறதுனால அரசியலுக்காக ஓட்டுக்காக நாங்க ஹிந்து கோவிலுக்கு போவோம், வெறும் ஓட்டுக்காக போவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களே சொல்றாங்க. இவங்க ஹிந்துக்களை வெறும் ஓட் பேங்கா தான் பார்த்திருக்காங்க. 90% ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாம கோவிலுக்கு போனா மட்டும்தான் அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத அவங்க நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ ஓட்டுக்காக மட்டும் அவங்க முன்னாடி கோவிலுக்கு போற மாதிரி நடிக்கிறாங்க. பட் பின்னாடி இவங்க பார்த்த வேலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடூரமானது, முழுக்க சனாதன தர்மத்திற்கு எதிரானது. இவங்களால எவ்வளவு கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான, கொடூரமான விஷயங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு விஷயங்களை இவங்க செஞ்சிருக்காங்க. சரி, இத கொஞ்சம் பாருங்க. திருப்பதி லட்டுவில் மாட்டுக்கொழுப்பு இருந்தது, ஆய்வில் உறுதி. மீன் எண்ணெயும் கலந்திருந்தது உறுதி. லட்டு தயாரிக்க பயன்படும் நெய்யை ஆய்வகத்துக்கு அனுப்பி அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற ஆய்வறிக்கை வெளியிட்டார் தெலுங்கு தேசம் கட்சி பிரமுகர் வெங்கட ரமணா ரெட்டி. அந்நிய மதத்தை சேர்ந்தவங்க கையிலையும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கையிலையும் கோவில் நிர்வாகம் இருந்ததுன்னா, ஹிந்து கோவில் நிர்வாகம் அவங்க கையில இருந்ததுன்னா இத மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்கும். நம்ம தமிழகத்துல இதை விட ரொம்ப ரொம்ப மோசமான கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இல்ல கோவில்கள் ஒட்டுமொத்தமா காணாமவே போயிருக்கு, ஏகப்பட்ட சிலைகள் காணாம போயிருக்கு. திராவிட அரசியல் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல தான் இவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள் நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கே நடந்திருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன். திருப்பதி லட்டு தயாரிக்க சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் மாட்டு இறைச்சி கொழுப்பு, பன்னி இறைச்சி கொழுப்பை கலந்து விற்ற உத்தமர் ராஜசேகர் தான் பழனி முருகன் கோவிலுக்கும் நெய் சப்ளை செய்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை தான் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினராக நியமித்துள்ளது சனாதன ஒழிப்பு திமுக அரசு. ஆந்திராவின் பெருமை திருப்பதி, தமிழகத்தின் பெருமை பழனி. ஒரே சமயத்தில் 2 கோவில்களிலும் ஒரே நபர். கடந்த 2022ஆம் ஆண்டு திமுக நியமித்த புதிய அறங்காவலர் பொறுப்பேற்ற பிறகுதான் பழனி பஞ்சாமிர்தத்தின் தரம் கெட்டு போயுள்ளது. பலமுறை குற்றச்சாட்டுகள் வந்த பிறகும் அறங்காவலர் குழு மழுப்பலாக பதில் சொல்லி வருவது யாரை காப்பாற்ற? பழனி பஞ்சாமிர்தம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு சப்ளை செய்யப்படும் நெய்யை பரிசோதனை செய்தால் உண்மை தெரிய வரும். அதாவது இந்த திருப்பதி லட்டு தயாரிக்க இங்கிருந்து நெய்யை கொடுத்திருக்காங்க இல்லையா, சப்ளை பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த நெய்ல தான் இத மாதிரி மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்றி கொழுப்பு இது எல்லாத்தையுமே கலந்து அந்த நெய்யை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டு. அதை நிரூபிக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த நெய் தான் நம்மளுடைய பழனி கோவில்லையும் சப்ளை பண்ணிருக்காங்க. பழனி கோவில்ல மட்டும் கிடையாதுங்க,
தமிழகத்துல இருக்கக்கூடிய பல ஹிந்து கோவில்கள்ல அவங்க தான் சப்ளையும் பண்ணிருக்காங்க. சோ தமிழக கோவில்ல சப்ளை பண்ணக்கூடிய இந்த நெய்களையும் நாம பரிசோதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒரு சில ப்ரூஃப் எல்லாம் கூட அவர் போட்டிருந்தாரு. இந்த ஏஆர் ஃபுட்ஸ் யாருது, அவர் என்னவா இருக்காரு, பழனி கோயிலுடைய அரங்காவலரா இவரை எப்போ தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த நியூஸ் கடை பாருங்க. திருப்பதியை தொடர்ந்து பழனியிலும் ஷாக். பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோயில் பிரசாதமான பஞ்சாமிரதத்திலும் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக இந்து மக்கள் கட்சி திடுக் குற்றச்சாட்டு. திருப்பதி கோயிலுக்கு நெய் சப்ளை செய்த ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனமே பழனி கோயிலுக்கும் சப்ளை செய்ததாக தகவல். இந்த மாதிரி ஒரு விவகாரம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்து மக்கள் கட்சி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இப்போ இது குறித்தும் ஆய்வுகள் விசாரணைகள் எல்லாமே அந்த ஏஆர் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க மேல நடந்துட்டு இருக்கு. இந்த ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கே நல்லாவே தெரியும். இது மாதிரி திருப்பதி கோவில் பிரசாதத்துல மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்றி கொழுப்புலாம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இது இந்தியா முழுவதும் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த விவகாரம் வெளியே ஆதாரப்பூர்வமா வந்ததுக்கு அப்புறமா ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சனாதன தர்மம் காக்கப்பட வேண்டும், பவன் கல்யாண் ஆவேசம். திருப்பதி லட்டில் மீன் எண்ணெய், விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு நியமித்த டிடிடி நிர்வாகம் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். குற்றம் செய்தவர்கள் மீது எங்களது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும். அதே சமயம் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு கோவில்களில் இருக்கும் வழிபாட்டு பிரச்சனைகளை சரி செய்ய சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் என்ற அமைப்பை நிறுவ வேண்டும். சனாதன தர்மம் சிதைக்கப்படுவதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. திரு பவன் கல்யாண் அவர்களுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிய அளவுல வைரலா போச்சு. நிறைய பேர் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா ஹிந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாரியம் அவசியம். எப்படி கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சை பாதுகாக்கிறதுக்கோ, இஸ்லாமியர்களுடைய அந்த மசூதி தர்கா இது மாதிரியான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கோ அவங்கவுங்க தனி வாரியங்கள் வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி ஹிந்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்துக்களுக்காக ஒரு வாரியம் உருவாக்கணும் அப்படிங்கிறது பல காலமா பல பேர் சொல்லிட்டு வர ஒரு விஷயம். இப்போ திரு பவன் கல்யாண் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த ஒரு வாரியத்தை நாம உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுவதும் இப்போ வாய்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். திரு பவன் கல்யாண் அவர்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தற்கொலை நடிகரான பிரகாஷ் ராஜ், அந்த பிரகாஷ் ராஜ் இருக்காரு இல்லையா, அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. டியர் பவன் கல்யாண், it has happened in a state where you are a DCM, அதாவது Deputy CM. Please investigate, find out the culprits and take strengthened action. Why are you spreading apprehensions and blowing up the issue nationally? We have enough communal tensions in the country. Thanks to your friends in the center. Just asking. அதாவது நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க, நீங்க துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க. எவன் தப்பு பண்ணானோ அவனை பிடிச்சு உள்ள போடுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க தேவையில்லாம இத மாதிரி ஒரு இஷ்யூவை பெருசு பண்றீங்க? ஊதி ஏன் நீங்க பெருசு பண்றீங்க? ஆல்ரெடி நம்ம நாட்டுல ஏகப்பட்ட இந்த மத விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இவன் சொன்ன மாதிரியே இவனுக்கு நாம செருப்படி பதிலடியை கொடுத்தே ஆகணும். இதே பரதேசி நாய் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு போராட்டம் போல நடந்தது. அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி இவன் கம்பு சுத்திட்டு இருந்தான். இந்த உமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாதி நாய் ஒருத்தருக்கான், தீவிரவாதி பண்ணி ஒருத்தருக்கான். அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. ஒரு 4 வருஷமா அந்த நாய் உள்ளதா இருக்குது. அந்த தீவிரவாதி பண்ணிய ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பரதேசி நாய் வெளியில உட்காந்துக்கிட்டு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கு. போராட்டம் பண்றவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு தீவிரவாதி பண்ணிய தூக்கி உள்ள வச்சிருக்காங்க, அவன் சிறையில தான் இருக்கான். அந்த பண்ணிய ரிலீஸ் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு தானே போகணும். எதுக்கு போராட்டம் பண்ணணும்? எதுக்கு தேவையில்லாம போராட்டம் பண்ற? இங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குடா நான் போராட்டம் பண்ற? கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே. உனக்கு முதுகெலும்பு இருக்குன்னா, நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தானா கோர்ட்டுக்கு போ. அவன் பண்ண விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இந்த பண்ணி குற்றமற்றவன் அப்படின்றத நிரூபிச்சுட்டு முடிஞ்சா அவனை வெளியே கொண்டு வா. அதை விட்டுட்டு எதுக்கு நீ போராட்டம் பண்ற? அந்த நாயை எதுக்கு தூக்கி உள்ள வச்சாங்க? அவன் பேசின விஷயங்கள், அவன் அவ்வளவு மோசமான விஷயங்கள் பேசியிருக்கா, இந்த நாட்டிற்கு எதிரான விஷயங்கள் பேசியிருக்கா, இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான விஷயங்கள்லாம் பேசியிருக்கான். ஆனால் முடிஞ்ச அளவு என்னென்னவோ பண்ணியிருக்கான். டெல்லி ரியாஸா நடந்ததுக்கு முக்கியமான மூல காரணமா அந்த உமர் அப்படிங்கிற தீவிரவாதி பண்ணி தான் காரணமா இருந்திருக்கான். அந்த பண்ணிய ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எதுக்கு போராட்டம் பண்ற? எதுக்கு ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்ற? கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே. கோர்ட்டுக்கு போகாம நீ எதுக்குடா போராட்டம் பண்ற?
ஜஸ்ட் ஆஸ்கிங், எதுக்கு நீ போராட்டம் பண்ற? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திருப்பதி கோவில் பிரசாத விவகாரம் இருக்கு இல்லையா, இது தமிழகத்துல பெரிய அளவுல எல்லாரிடமும் பேசும் பொருளா மாறினதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தது போலி போராளியான இந்த மூங்கில் திருடரான பியூஷ் மனுஷ் இருக்காரியா, அவன் இந்த விவகாரத்தை குறித்து என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. பீஃப் லட்டு ஃபார் ஆல் ஹிந்துஸ் டெலிவர்டு பை பெருமாள் ஹிம்செல்ஃப். அவன் பேசின அந்த வீடியோவும் போடுறேன், தயவு செய்து பாருங்க. நல்ல லட்டு கிடைச்சதா? இப்போதான் கொஞ்சம் நாள் முன்னாடி கிரீம் பன் கிடைச்சது, பயங்கரமா. சாரி, பன்னு, நல்லா பன்னு வந்துச்சு. ஏன்னா அர்த்தம் பிளேட்ல இவ்வளோ நாள் பார்த்தீங்கல்ல, பீஃப் சாப்பிட்றானா செக் பண்ணுறாங்க, டிஃபனை செக் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, கொலை பண்ணுறீங்க. ஒரு கண்டிப்பாங்க 100 crore மேலே மக்கள் போயிருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு, திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு. லட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னாச்சு? எல்லாம் பீஃப் சாப்பிட்டீங்களா? முடிஞ்சதா? ஜோல் முடிச்சதா? இதுக்கு மேலச்சு அர்த்தம் பிளேட்டில் என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிடல பார்க்காதீங்க. ஐயோ, வேலைப்பாரியா நல்லா கொடுத்தாரு, பெருமாள் நல்லா லட்டு கொடுத்தாரு. இது என் வீட்டு லட்டு, பெருமாள் கொடுக்கல, என் வீட்டு லட்டு இது. இந்த எச்சக்காலெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ற அளவுக்கு நாம போயிட்டோம். ஏன்னா இந்துக்களாகிய நமக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரன்ட்டு எதுவுமே கிடையாது. அதனாலதான் இத மாதிரி கண்ட நாயெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. இதே பரதேசி நாய் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சேலம்ல பாஜக ஆபீஸ்ல ஒரு அறை ஒண்ணு வாங்கினான். மூஞ்சிலேயே செவுத்தாமட்டிலே ஒரு அறை ஒண்ணு வாங்கினா. அது இன்னமும் என் கண்ணுல அப்படியே நிக்குதுங்க. இந்த பரதேசி நாயை குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எவெல்லாம் கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு நாம ஆயிட்டோம் பாத்தீங்களா. நம்ம கிட்டதான் எல்லா தப்பும் இருக்கு. இந்துக்களாகிய நாம ஒற்றுமையா இல்லாததுனாலதான் இத மாதிரி கண்ட நாயெல்லாம் நம்மள பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், இதுவே இஃப்தார் நோன்பு கஞ்சில பன்னிக்கறி கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல இதே பரதேசி நாய், இந்த பியூஷ் மனுஷ் இருக்காளியா, இவன் இத மாதிரி வீடியோ போடுவானா, என்ன பாய் பன்னிக்கறி நல்லாகுதா, அல்லாஹ் சர்வ் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் ட்வீட் போடுவான். போட்டு இது மாதிரி திமிரா பேசுவான். சிறுபான்மையின மக்களா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை நம்ம கிட்ட சுத்தமா கிடையாது. நாம என்னதான் இந்த நாட்டுல பெரும்பான்மையா இருந்தாலும் எல்லாருமே சதறி கிடக்கிறோம். எப்படி இந்த பிரிட்டிஷ்காரனுங்க டிவைட் அண்ட் ரூல் பண்ணாங்களோ அது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அந்த ரீஜியன் பார்ட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள பிரிச்சுட்டே இருக்காங்க, நம்மள ஒண்ணு சேரவே விட மாட்டேன்றாங்க. பட் நாம எல்லாருமே அதை எல்லாத்தையுமே மீறி இந்துக்களா ஒன்றிணைந்தா மட்டும்தான் கண்ட நாய், இத மாதிரி இருக்கக்கூடிய நாய்க்கள் நம்மள கேலி பேசாதுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இத மாதிரிதான் பேசிட்டு இருக்கோங்க. இஸ்லாமியர்களை குறித்து இவன மாதிரி ஆட்கள் இத மாதிரி பேசுவானுங்களா, கேலி கிண்டல் பண்ணுவாங்களா, என்ன பாய் பன்னிக்கறி நல்லாகுதா அப்படிங்கிற மாதிரி திமுறா தெனாவட்ட வீடியோ போடுவானுங்களா? போட மாட்டானுங்க. ஆனா இந்துக்களை பார்த்து இத மாதிரி பேசுறானுங்கன்னா இவனுங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இப்போ சன் நியூஸ் போட்ட நியூஸ் கார்டு உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. இத பார்த்தாச்சு உங்களுக்கு எல்லாம் ரோஷம் வருதா, இந்துக்களுக்கு ரோஷம் வருதா அப்படிங்கிறத நான் பாக்குறேன். கண்ணா லட்டு தின்னா ஆசையா? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 1715ஆம் ஆண்டு முதல் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. லட்டு தயாரிக்க சுமார் 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் சில அப்படின்னு போட்டுட்டு நெய், சர்க்கரை, பால், முந்திரி, உலர் திராட்சை, கிராம்பு, கடலை மாவு, ஏலக்காய், ஜாதிக்காய், கற்கண்டு, எண்ணெய், பச்சை கற்பூரம், இதனுடன் மீன் எண்ணெய், சோயாபீன்ஸ், சூரியகாந்தி எண்ணெய், மாட்டு கொழுப்பு ஆகியவற்றை கலந்திருப்பது தற்போது உறுதியாகியுள்ளது. எவ்வளோ மோசமா ஹிந்துக்களுடைய மனசை புண்படுத்த முடியுமோ அந்த அளவு சன் நியூஸ் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி வேற போட்டுட்டு இத மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு, அது கூட சேர்த்து இத மாதிரியான பொருட்கள்லாம் இப்போ சேர்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆய்வுல தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சன் நியூஸ்ல போட்டிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு விஷயத்த வச்சு அவ்வளோ கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. முக்கியமா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணா லட்டு தின்னா ஆசியா அப்படிங்கிற ஒரு பாட்டை வச்சுட்டு அதை மீம்ஸா போடுறது, அதுக்கப்புறம் திருப்பதி கோயில சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டு அதை கேலி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறது, நாமும் திருமண் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை பத்தி கேலி கிண்டல் பண்ணி பேசுறது சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால ஹிந்து மதத்தை, சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அது மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இவங்களுக்கு எப்படி செருப்படி பதிலடிகளை தர முடியுமோ அப்படி நாம கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. நிரஞ்சன் குமார், இவன் புதிய தலைமுறையில வேலை பார்க்கறான்.
அடித்து கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரின் ஆன்மாவும் அமைதி அடையட்டும். இந்த மாட்டு இறைச்சி வச்சிருந்தாங்க சொல்லிட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க, அவன் அடிச்சாங்க இவன் அடிச்சாங்க சொல்லிட்டு நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் பரவும் பாத்தீங்களா? அத தூக்கின்னு வந்து இதுல சொருகி இருக்கு இந்த தற்குறி ஊடகவாதி. இவங்கிட்ட இன்னொரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். இப்போ இஸ்ரேல் பாத்தீங்கன்னா இசபுல்லா தீவிரவாதி பண்ணிங்கள இந்த பேஜர் வாக்கி டாக்கி வச்சு அச்சு காலி பண்ணாங்க. நிறைய பேருடைய இந்த கொட்டை வந்து செதறி செத்தானுங்க. அவனுங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையுமா அப்படிங்கிறதையும் அவங்க கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிரஞ்சன் குமார் அவர்களே, நிரஞ்சன் குமார் தானே? ஆமா, நிரஞ்சன் குமார் அவர்களே, இந்த கொட்டை வெடிச்சு செத்தானுங்க இல்லையா, அவனுடைய ஆத்மாவும் சாந்தி அடையுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இப்ப இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன், அதை பாருங்க. தலைக்கு மேல வெள்ளம் போன பிறகு சாண் என்ன முழம் என்ன, ஒரு முறை திருப்பதி லட்டு சாப்பிட்டவர்கள் இனியும் காய்கறி உணவு பழக்கத்தை தொடர வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி ரவி அப்படிங்கிற இந்த காங்கிரஸுக்கு சொம்படிக்கக்கூடிய இந்த நபர் பேசியிருக்காரு. ஆக்சுவலா இத மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிதான் கடந்த காலங்கள்ல இந்த முகலாயர்கள் மதத்தை மாத்தினாங்க. அவங்களால முடிஞ்ச அளவு வாளால மதத்தை மாத்தினாங்க. ஒண்ணு மதம் மாறு, இஸ்லாமியனா மதம் மாறு, இல்லைன்னா செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க மதம் மாத்தினாங்க. அதையும் மீறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து இத மாதிரி வற்புறுத்தி இந்த மாட்டுக்கறிய இந்த இறைச்சிகளை அவங்கள தின்ன வச்சு ஃபோர்ஸ் பண்ணி தின்ன வச்சு, அதான் ஒரு முறை சாப்பிட்டல, இதுக்கப்புறமா நீ எப்படி ஹிந்துவா இருப்ப, இதுக்கப்புறமா நீ முஸ்லீமா தான் இருப்ப, சோ இதுக்கப்புறமா நீ முஸ்லீமா மாறு அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இருக்கு இல்லையா, இத பல காலமா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இப்போ வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதே தான் இந்த ரவி அப்படிங்கிற காங்கிரஸ் சொம்பும் சொல்லியிருக்கு. இவன் சொல்ற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்தை தான் இவ இங்க வந்து சொல்றான். இப்ப இந்த நெல்சன் சேவியர் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பால், வெண்ணெய், நெய், கொழுப்பு எல்லாமே பசுவினுடையது தான். பசுவின் பாலை போலவே அதன் கொழுப்பும் ஒரு உணவுப் பொருள். மாட்டு கொழுப்பை தாழ்த்தி பேசாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த நெல்சன் சேவியர் சொல்லியிருக்கான். சரி, உன் பொண்டாட்டியும் பொண்ணுதான், உங்க அம்மாவும் பொண்ணுதான், அதுக்குன்னு இதுக்கு மேல சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்து இத பாருங்க, இடும்பாவனம் கார்த்தி. இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க இருக்கானுங்கய்யா, திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள் நாங்க அப்படின்ற மாதிரி கம்பு சுத்துவானுங்க. ஆனா ஹிந்து மத எதிர்ப்புன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க திராவிட சித்தாந்திகளையே தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அந்த அளவு கொடூரமா ஹிந்து மத எதிர்ப்பு குறித்து இவனுங்க பேசுவானுங்க. இந்த இடும்பாவனம் கார்த்தி என்ன பேசியிருக்கான் பாருங்க. பாலையே மாட்டு கொழுப்பு இருக்குடா, பால்லயே மாட்டு கொழுப்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த நெல்சன் சேவியருக்கு சொன்னா பாத்தீங்களா, அதேதான் இவனுக்கும். உன் பொண்டாட்டியும் பொம்பளை தான், உங்க அம்மாவும் பொம்பளை தான், அதுக்குன்னு நீ உங்க அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லிடுவா, அப்புறமா பச்சை பச்சையா கேட்டுருவேன். இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை வச்சுட்டு இவங்க எல்லாம் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, எந்த அளவு ஹிந்து மதத்தையும் ஹிந்து மத கடவுளையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இப்ப பாத்தீங்க. இப்போ இவங்க முட்டு கொடுக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்க. ஒரு ஆடு மாடு கூட அவ்வளவா இந்த இடத்துல இருக்காது. இந்த ஹாஸ்டல் வந்து தேனி மாவட்டம், தென்காசி, சங்கரகோவில், இந்த மாதிரி ரொம்ப தொலைவில் இருந்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. இங்க ஸ்டே பண்ண கூட இடம் இல்ல. 2 ரூமும் ஒரு ஹால் தான் இருக்கு. ஆனா 2 ரூம்லயுமே லக்கேஜ் வைக்கவே இடம் இல்ல. லக்கேஜ் வைக்க இடம் இல்லாம ஹால்ல எல்லாம் கூட லக்கேஜ் வச்சிருக்கோம். எல்லாருமே ஹால்ல தான் ஸ்டே பண்றோம். அங்க படுக்க கூட இடம் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படுத்திருக்கோம். எனக்கு ரெஸ்ட் ரூம் எதுவுமே சரி கிடையாது. விவகாரத்தை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நியூஸ் தமிழ் பெண் நிருபருக்கு மிரட்டல். ஆதி திராவிடர் நலத்துறை விடுதிகளின் நிலை குறித்து நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் விளக்கம் அளிப்பதாக கூறி அழைத்து பெண் நிருபரை மிரட்டிய அரசு அலுவலர் வெற்றி செல்வன். ஆதி திராவிடர் மாணவர் விடுதிக்குள் யாரை கேட்டு நுழைந்தீர்கள் என மிரட்டல். ஆதி திராவிடர் நலத்துறை செயலரின் பேட்டியை ஒளிபரப்பு செய்யக்கூடாது என அடாவடி. இந்த லட்சணத்துலதான் இங்க இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதை கேட்கறதுக்கு யாருக்காச்சும் துப்பு இருக்கா? யாருக்காச்சும் முதுகெலும்பு திராணிகள் இருக்கா? இல்ல. இது மட்டும் கிடையாது, இத பாருங்க. கடைகளில் அரசு சத்துணவு முட்டை. திருச்சி மாவட்டம் துறையூரில் அரசு சத்துணவு முட்டை கள்ள சந்தையில் அமோக விற்பனை. துறையூரில் உள்ள ரத்னா உணவகத்தில் தமிழக அரசின் முத்திரையிட்ட சத்துணவு முட்டைகள் தடையின்றி மிக குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதாக புகார். குழந்தைகளுக்கு மதிய உணவுக்காக வழங்கப்படும் முட்டை கள்ளச்சந்தையில் விற்பனை. குழந்தைங்களுக்கு இந்த பால்வாடியில ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்களுக்கு முட்டை கொடுப்பாங்க இல்லையா, அந்த முட்டைய அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்காம ஹோட்டல்ஸ்ல இந்த சின்ன சின்ன இந்த கஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முட்டையை வித்திருக்காங்க, கள்ளச்சந்தையில வித்திருக்காங்க. அதுவும் அந்த சீலோடவே வித்திருக்காங்க. இதை கேட்கறதுக்கு எவனுக்காச்சும் திராணி இருக்குதா?
இல்ல. இந்த பியூஷ் மனுஷ் பேசுனதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 3 வருஷத்துல தமிழகத்துல என்ன மாதிரியான காரியங்கள்லாம் நடந்திருக்கு? அந்த பியூஷ் மனுஷ் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறான்? நான் வந்து இயற்கை விவசாயி, நான் வந்து இயற்கையை பாதுகாக்கிறேன், நான் ஒரு ஆக்டிவிஸ்ட், நான் வந்து மறுபடியும் காடுகளை உருவாக்குறேன், ஏரிகளை உருவாக்குறேன், குளங்களை தூர்வாடுறேன் இப்படிங்கிற மாதிரி தானே அவன் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டான். அவன் அதிமுக ஆட்சி காலகட்டங்கள்ல எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணிருப்பான். இந்த 3 வருஷத்துல என்னென்னலாம் தமிழகத்துல நடந்திருக்கு? இது வரைக்கும் ஒரு முறையாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக போராட்டமோ ஆர்ப்பாட்டம் எல்லாம் விட்டு தள்ளுங்க, ஏதாச்சும் ஒரு போஸ்ட் இத மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருப்பானா? கிடையாது. பாஜக விமர்சனம் பண்றதுக்கு, மத்திய அமைச்சர்களை விமர்சனம் பண்றதுக்கு, இது மாதிரி இந்துக்களை விமர்சனம் பண்றதுக்கு மட்டும்தான் அவன் வாயை திறந்தானே தவிர இந்த 3 வருஷத்துல நடந்த விவகாரங்களை குறித்து, அதுவும் அவனை சார்ந்த அந்த துறைகளில் சார்ந்த நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து அவன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசினதே கிடையாது. இப்போ இத பாரு. பிரியாணி சாப்பிட்ட 34 பேருக்கு வாந்தி மயக்கம். சென்னை கொடுங்கையூரில் பிரபல பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்ட 7 குடும்பங்களை சேர்ந்த 34 பேருக்கு வாந்தி மயக்கம். மருத்துவமனையில் அனுமதி. பிரியாணி கடை மீது நடவடிக்கை எடுக்க கோரி 7 குடும்பத்தினரும் தனித்தனியாக போலீசில் புகார். இந்த நியூஸ் கடை நல்லா பாருங்க. ஒரு பக்கம் அந்த அந்த பிரியாணி இருக்கு, இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு. அவ்வளவுதான். அந்த பிரியாணி கடை பேர் இதுல போட்டிருக்கானுங்களா? பிரியாணி கடை பேர் இருக்கா? இல்ல. அது ஒரு இஸ்லாமிய கடை. ஓகேங்களா? இஸ்லாமியர் கடை அப்படிங்கிறதுனால அந்த கடை போர்டை காணோம், அந்த கடையோட ஓனர் யாருன்னு சொல்ல காணோம், அந்த கடையில யார் யாரு என்ன பண்ணாங்க, இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. கடை போர்டு கூட காட்டாம வெறும் ஒரு பக்கம் பிரியாணி, இன்னொரு பக்கம் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களே அந்த இமேஜ் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த லட்சணத்துலதான் தமிழக ஊடகமே இருக்கு. சன் நியூஸ் போட்ட நியூஸ் கடை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா? கண்ணா லட்டு தின்னா ஆசியான்னு போட்டுட்டு இந்த லட்டு குறித்து கேலி கிண்டல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ இத பாருங்களேன். கண்ணா மலம் கலந்த தண்ணீர் குடிக்க ஆசையா? கண்ணா மலம் கலந்த தண்ணீர் குடிக்க ஆசையா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் வேங்க வயலை காக்க வருவாரா? அதாவது இந்த வேங்க வயல் விவகாரம் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? குடிக்கிற தண்ணில மலத்தை கலந்துருக்கானுங்க. அந்த கொடூரமான காரியத்தை பண்ணது யாருன்றத இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. எவன் பண்ணான்னு யாருக்குமே தெரியவே இல்லை. இந்த லட்சணத்துல கண்ணா லட்டு தின்னா ஆசையா அப்படிங்கிற மாதிரி திருப்பதி கோயில்ல நடந்த ஒரு விஷயத்த இவங்க கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த திருப்பதி லட்டு செய்யறதுக்கு அந்த நெய் சப்ளை பண்ணாங்க இல்லையா? அவங்க எப்படி திருப்பதி கோவிலுக்கு, பழனி கோவிலுக்கு, தமிழகத்துல இருக்கக்கூடிய ஹிந்து கோயிலுக்குலாம் நெய் சப்ளை பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஹலால் முறையில் செய்யப்பட்ட பிரியாணிகள் செய்வதற்கு அவங்க நெய் ஏதாச்சும் சப்ளை பண்ணியிருக்காங்களா? ஒருவேளை அந்த நெய் சப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா அந்த நெய்ல பாத்தீங்கன்னா பன்னி கொழுப்பு, பன்னி கறி இதெல்லாம் கூட கலந்துருக்காங்களாமா. ஒருவேளை அது மாதிரி அவங்க நெய் சப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதை சாப்பிட்ட இஸ்லாமியர்களை குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நிரஞ்சன் குமார், இந்த நெல்சன் ஜேவியர், இவங்கள மாதிரியான ஊடகவாதிகள் வாய்க்கிழிய வியாக்கானம் பேசுறாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இது குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த நெய்யானது வெறும் ஹிந்து கோயிலுக்கு மட்டும்தான் போச்சா? இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய அவங்களுடைய ஹோட்டல்ஸ்க்கு போகலையா? இதை யாராச்சும் விளக்குவீங்களா? இது குறித்து யாராச்சும் டேட்டா கொடுப்பீங்களா? அந்த ஏஆர் டைரி இருக்கு இல்லையா? அவங்க அனுப்புன நெய்ல தான் இது மாதிரியான கலப்படங்கள் இருக்கு அப்படிங்கிற செய்தியே வெளியே வந்திருக்கு. இப்போ அவங்க கிட்ட விசாரணை, ஆய்வு இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த நேரத்துல பிரஸ் மீட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஏஆர் டைரியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்ல என்னென்னத்தையோ உருட்டிட்டு இருந்தாங்க, பயங்கரமான உருட்டுக்கெல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு சில நேர்மையான ஊடகவாதிகள் நீங்க அனுப்புன ஒரு 4 டன் நெய்யானது தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்களே அப்படி மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. பட் அதை எல்லாத்தையுமே மறைச்சி அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலைங்க, அது மாதிரிலாம் எதுவும் செய்யலைங்க, நாங்க வந்து ரொம்ப கிளீனா தாங்க இருக்கோம், எங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பல உருட்டு கதைகளை உருட்டிட்டு இருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்டை நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதாவது நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் அந்த இடத்துல இருந்த வேற ஒரு ஊடகவாதி பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஏர் டைரியை சேர்ந்தவர்கள் பேசிட்டு இருக்கிறது ஒரு பக்கம், இந்த சைடு பாத்தீங்கன்னா ஊடகவாதிகள் இருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க ஆக்ஷன்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், தயவு செய்து பாருங்க. அது வந்து ஒரு 4 லோடு போயிருக்கு சார். நம்மளோட அதான் சார், இது குவாலிட்டி சம்பந்தமா வந்து பேசலாம் சார். எவ்வளவு குவான்டிட்டிங்கிறது அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தர பரிசோதனையில எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அடல்ட்ரேஷன் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நாங்க திரும்பி சொல்றோம். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு சார். நன்றி சார். லேடி பாத்தீங்களா, பின்னாடி இருந்து போதும் முடிச்சுக்கோங்க, வணக்கம் சொல்லி முடிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி பின்னாடி இருந்து ஆக்ஷன் கொடுக்குறாங்க. இவரு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு முன்னாடி நின்றுகிட்டு
மழுப்பலான பதில்கள், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம என்னென்னத்தையோ பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு சினாரியோ பார்க்கும் போதே தெரியுது சம்திங் ஃபிஷியா இருக்கு, ஏதோ ஒண்ணு கண்டிப்பா உள்ள நடந்திருக்குன்னுட்டு. இதுக்குள்ள சிபிஐ வந்தா மட்டும்தான் என்னென்னலாம் நடந்திருக்கு, எது மாதிரியான கலப்படங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயங்கள் வெளியே வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அழகா மூடி மறைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. திருப்பதி லட்டுல பாத்தீங்கன்னா மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு இதெல்லாம் தான் கலந்துருக்காங்க. ஆனா தமிழகத்துல விநியோகிக்கப்படுகிற ஆவின் பால்ல என்னென்னலாம் கலந்துருக்காங்க தெரியுங்களா? சைட்ல ஒரு வீடியோ போடுறேன், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த பால் இன்னைக்கு உள்ள டேட்ல தான் இருக்கு. ஓபன் பண்ணிருக்கேன். ஆவின் பால் 20/9/24. கருப்பு கருப்பா ஏதோ இருக்கு, மிதந்துட்டு இருக்கு. இத்தனை நாள் அப்படியெல்லாம் வந்ததில்ல. நம்ம என்னன்னு ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். என்னால இது நம்பவே முடியல, இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா இருக்கு. இது என்ன, மணலா, குப்பையா, டஸ்டா, என்ன கொடுத்துக்கிறாங்க நமக்கு சாப்பிட? இவ்வளோ கேவலமா? ஒரு முத்திரை செய்யப்பட்ட, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாலகத்தை தான் நம்ம நம்பி வாங்குறோம். முடியல, புழுக்கள் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். டஸ்டா, ஏதாச்சும் பூச்சியா, புழுவா, என்னன்னே தெரியல. இதெல்லாம் கலந்துதான் இந்த ஆவின் பாலே கொடுத்துருக்காங்க. இதை பத்திலாம் பேசுறதுக்கு எவனுக்கும் வக்கு இல்ல, தெம்பு இல்ல. இதோ இங்க பின்னாடி ஒண்ணு இருக்குமே முதுகெலும்பு, அது எதுவுமே கிடையாது. கேலி கிண்டல் பண்றதுக்கு பீப் லட்டு சாப்பிட்டியா, பெருமாளே குத்துக்கிறாரு பீப் லட்டு அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றதுக்கு வந்துட்டானுங்க. இவனுங்களா உண்மையாலே மனுஷனுங்களா இருந்தானுங்கன்னா இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? குழந்தைங்க சாப்பிடக்கூடிய பால்ல இது மாதிரிலாம் கலப்படம் நடந்திருக்கு. அதுவும் புது பால், இன்னைக்கான பால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்துருக்கு. இது குறித்து எவனாச்சும் பேசினானா? இது குறித்து எவனாச்சும் டிபேட் நடத்தினானா? இது குறித்து எந்த ஊடகவியலாளராச்சும் வாய் திறந்து பேசினானுங்களா? இல்ல, எவனும் பேசல. இவ்வளவு கேவலமான மோசமான ஆட்சியை கொடுத்து போட்டு குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தவன் எவனு கூட கண்டுபிடிக்கிறது வக்கு இல்ல. இந்த லட்சணத்துல கேலி கிண்டல்லாம் நமக்கு அவசியமா? நமக்கு அதெல்லாம் தேவையா? திமுக, அதிமுக இது மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவை விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பாஜகவை நேரடியா விமர்சனம் பண்ண முடியாம இது மாதிரி ஹிந்துக்களை நம்ம தாக்கி பேசணும்னா பாஜக ட்ரிகர் ஆகும் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு அரசியல் அவங்க பண்ணிட்டு வராங்க. அது அரசியல், அது நம்ம ஒரு ஓரமா வச்சிடலாம். ஆனா ஊபிஸ்களா நீங்க ஏன்டா இது மாதிரிலாம் பண்றீங்க? ஏன்னா இதுல பாதிக்கப்படுறதும் நீங்க தான்டா. நீங்க எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் குடிக்கிற தண்ணியில மலம் கலந்துருக்காங்க. கஞ்சா, மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களுடைய நடமாட்டங்கள் ரொம்ப அதிகமாயிருக்கு. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, குழந்தைகளை கொலை பண்றது, ஜாதி வெறியில வெட்டுக்குத்து நடக்கிறது, ஊரை விட்டு ஒதுக்குறது, குழந்தைகளை ஊரை விட்டு ஒதுக்கி அந்த குழந்தைக்கு மிட்டாய் கூட கொடுக்காம இருந்தது, கள்ளசாராய மரணங்கள், மழைநீர் வடிகால் பணிகள் சரியா செய்யாம மழையால அவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டது. இது எல்லாமே நடந்தது திராவிட மாடல் ஆட்சியில தான். இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல தான். இதுல அதிகமா பாதிக்கப்பட்டதும் பொதுமக்கள் தான். அந்த பொதுமக்களை இந்த ஊபிஸ்களும் அடக்கம் தான். ஆனா அந்த ஊபிஸ்கள் பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கேரே பண்ணாம எப்படிலாம் கேவலமா அநாகரிகமா பேசிட்டு வராங்கன்னுட்டு. கடைசியாக உங்க மனசை சாந்திப்படுத்துற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் இதோடய முடிச்சுக்கிறேன். உங்கள நிறைய பேர் ராகவேந்திரா படத்தை பார்த்துருப்பீங்க. அதுல ராகவேந்திரரை பாக்குறதுக்காக இந்த சத்யராஜ் வருவான். அவன் வந்து முஸ்லீம் ராஜா கேரக்டர்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ராகவேந்திரரை பார்க்க வரும்போது அவன் சில தட்டுலாம் கொண்டு வருவான். அதுல மாமிசங்கள்லாம் இருக்கும். அவன் கொண்டு வரும்போது மாமிசங்கள்லாம் இருக்கும். பட் அவர் முன்னாடி வச்சதுக்கு அப்புறமா அது பூவா பழமா மாறி இருக்கும். இந்த சீனை நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இங்க நிறைய பேரு இறைவனையும் இறை நம்பிக்கை உள்ளவர்களையும் நாங்க காயப்படுத்திட்டோம், அவருடைய மனசை புண்படுத்திட்டோம் சொல்லிட்டு இங்க நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் இறைவன். ஆனா இறை நம்பிக்கை இருக்கிறவங்கள வேணும்னே இது மாதிரி காயப்படுத்தணும், துன்பப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தினாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க. அந்த கர்மாவானது அவனுங்களை சும்மா விடாது. அவனுங்க அழிஞ்சி போறது உறுதிதான். இத மாதிரி ஏகப்பட்ட கொடூரங்களை நம்முடைய பாரத தேசம் பார்த்திருக்கு. இஸ்லாமிய படையெடுப்பு, கிறிஸ்தவர்களுடைய படையெடுப்பு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட படையெடுப்புகளை பார்த்திருக்கோம். அதை எல்லாத்தையுமே தாண்டி தான் சனாதன தர்மம் இப்போ வரைக்கும் நிலைச்சு நிக்குது. இவனுங்க இது மாதிரி பண்ணக்கூடிய சில்லறை வேலைகளால நம்மளுடைய சனாதன தர்மம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நாம நினைக்க கூடாது. அது மாதிரி அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இது ஒன்றும் மற்ற மதத்தை மாதிரி எல்லாம் கிடையாது. நம்முடைய சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஆலமரம் மாதிரி. என்னதான் இவங்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாது. இங்க நிறைய பேர் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை பார்த்துட்டு பல்லு காட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அவனுங்க இன்னும் கொஞ்ச நாள் எப்படி கதறி அழ போறானுங்கன்னு மட்டும் பாருங்க. யூசிசி,
NRC, NPR இதெல்லாம் வரும்போது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, இது கிறிஸ்துவர்களுக்கு எதிரானது, இது சிறுபான்மையோட மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் கதற போறான். அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க தான் போறோம், என்ஜாய் பண்ணுவோம். அவனுக்கு கதறி சாவறத பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவெல்லாம் சேவ் சிரியா, சேவ் பாகிஸ்தான், சேவ் ஆப்கானிஸ்தான் இது மாதிரிலாம் போட்டுட்டு வரானுங்க பாருங்க. அவனுங்களுக்கெல்லாம் மட்டும் தயவு செய்து சப்போர்ட்டே பண்ணாதீங்க. தயவு செய்து யாருமே இத மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம மதத்துக்கு ஒரு பிரச்சனைனா கேலி கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ வெக்கமானோ சூடு சொரணம் இருக்கிறவங்க யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.